ஒட்டுமொத்த உலகத்திலயும் 2 நபர்களுக்கு தான் யுத்தம் நடத்தணுங்கிற வெறி ரத்தத்திலே ஊறிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்கு. ஒருவேளை அண்ணன் அமெரிக்காவையும் ஜெலன்ஸ்கியையும் சொல்ட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா உலகம் கடந்து போலாம். ஆனா ரஷ்யா சொன்னது என்ன அப்படின்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும், இஸ்ரேலும் மட்டும் தான். இந்த 2 நபர்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பயலுகளுக்கு தான் யுத்தத்த நடத்திக்கிட்டே இருக்கணும். எங்க எல்லா பக்கமும் உலகம் பூரா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தோட சுத்துறது, இந்த 2 பயலுகளும் தான். இந்த 2 பயலுகளுக்கு பின்னாடி இருக்கிற பயலுங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கு. ரஷ்யாவ பொறுத்தவரை இது சொன்னாலும் சொல்லாட்டியும் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ரஷ்யா ஒரு சிக்னல தந்திருக்கு. உக்ரைன் யுத்தம் மட்டும் கிடையாது. அமெரிக்கா எங்கேயாச்சும் ஒரு யுத்தத்த நடத்திக்கிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப காசால பெரிய அளவு வெடிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து ஈரானோ, இல்ல சீனாவோ எங்கேயோ எங்க போய் நின்னாலும் நாங்க அங்க வருவோம் அப்படிங்கிறத மறைமுகமா பெரிய அளவுல ஸ்ட்ராங்கான சிக்னலா அமெரிக்காவுக்கு குடுத்திருக்கார்கள். குடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன் அப்படின்னா, நேத்து இரவு மட்டுமே சுமார் 158 ஆளில்லா விமானங்கள ரஷ்யாவுக்குள்ள அனுப்பியிருக்கு உக்ரைன். ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஆளில்லா விமான தாக்குதல். ஏன்னா 100க்கும் மேற்பட்டத கடந்திருக்கு. இது அம்புட்டையும் கொண்டு போய் உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ள பயன்படுத்தி இருந்தா கூட, இன்னைக்கு விழப்போற கிராமம், இல்ல நாளைக்கு விழப்போற கிராமத்த நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு தள்ளி போட ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். ஆனா இங்க ஒண்ணு கூட வெடிக்கலை அப்படிங்கிறது தான். அதாவது டார்கெட்ட ஒண்ணும் ரீச் பண்ணல. எல்லாமே வான்வெளியிலேயே சிதறி போச்சு. ரஷ்யா வெற்றிகரமா நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஆனா இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில தாக்குதல் எதற்கு? ஒண்ணே ஒண்ணுதான். போற வீரியமா எடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். எப்ப வரையும் அமெரிக்க எலக்ஷன் வரையும். ரஷ்யாவுக்குள்ள ஒரு போர் நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்க மக்கள் நம்பணும். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, அண்ணன் பைடன் தான். அதனால அவர் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட அங்க செட் பண்றார்களே தாண்டி, இது பெரிய அளவு களத்துல வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா, செய்யாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா வெளிப்படையாவே சொல்லியிருக்கார்கள். இது மட்டும் கிடையாது. அவர்கள் சொன்ன அந்த காலகட்டம், ஒரே காலகட்டத்துல எல்லாமே நடக்குது. அமெரிக்காவ பொறுத்தவரையும், அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடுற செய்தி அப்படிங்கிறது, வாடகை ராணுவத்த அனுப்பக்கூடிய திட்டம் துளி அளவு கூட பைடன் நிர்வாகத்துக்கு இல்லை அப்படின்னு பார்லரா அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கார்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை வெளியில இருந்து ஆட்கள் உள்ள பம்ப் ஆனா மட்டும் தான் யுத்தத்த நடத்தி செல்ல முடியுங்கிற அந்த ஒரு தோற்றம் இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ராணுவம் அமெரிக்க ராணுவம் பென்டகன பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருப்பார்கள். இறுதி முடிவு வெள்ளை மாளிகை எடுக்கும். அந்த பென்டகன பொறுத்தவரை ஆட்கள வேலாய ராணுவத்த உள்ளுக்குள்ள அனுப்புறக்கு பெரிய அளவு ஒரு திட்டங்களும் போட்டு, அந்த பேப்பரையும் வெள்ளை மாளிகை டேபிள்ல வச்சாச்சு. ஆனா பைடன் நிர்வாகத்த பொறுத்தவரையும், நோ அப்படின்னு சொல்ட்டார்கள் அப்படிங்கிறது தான். வாடகை ராணுவத்த பெரிய அளவுல அனுப்பி சிக்கிக்க விரும்பலை அப்படிங்கிறது. இது ஒரு தகவல் அப்புட்ன்னா, அடுத்த தகவல் அப்படிங்கிறது, இந்த மெயின்டனன்ஸ் ஆட்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கையையும் குறைச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான். இதுல 2 விஷயம் இருக்கு. ஆட்கள் உள்ள சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மெயின்டெயின் பண்றதுக்கு அங்க அமெரிக்க உபகரணங்கள் இருந்தா தானே, அதையும் எடுக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா படுதோல்வி அடைஞ்சு வெளியேற தயாராயிருச்சு மனதளவுல அப்படின்னும் எடுத்துக்கலாம். இது நார்மலாவே அமெரிக்கால 2 வெவ்வேறு கட்சிகள் மாறும்போது, அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நடக்கக்கூடியத பெரிய சொதப்பலா கொண்டு போய் நிறுத்திருவாருங்க. அப்படிதான் ட்ரம்ப் ஆப்கான விட்டு வெளியேறணும்னு முடிவெடுத்தாரு. பைடன் வந்து அதே முடிவ செஞ்சாரு. ஆனா மிகப்பெரிய அளவுல பெரிய அசிங்கத்த அமெரிக்கா சந்திச்சுச்சு. வாழ்நாள்ல படாத அசிங்கம்னு சொல்ல முடியாது. பல இடத்துல அமெரிக்கா அசிங்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல இதையும் கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த நிலைமைக்கு ஏறக்குறைய உக்ரைன் யுத்தம் போயிரும். ஏன் அப்டின்னா, ஒருவேளை ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தாரு அப்டின்னா, இம்மீடியட்டா நின்றும். அந்த இம்மீடியட்டா நிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆப்கான்ல எப்படி அசிங்கப்பட்டார்களோ, அதே மாரி பட ஆரம்பிச்சுட்டார்கள். ஏன்னா, வாடகை ராணுவம் ஆட்கள உள்ள அனுப்ப போறது இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. மெயின்டனன்ஸ் ஆட்களை குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அங்கே குடுக்கக்கூடிய உபகரணங்கள கொடுக்க குடுக்க மாட்டார்கள். இல்ல ஏற்கனவே குடுத்ததை தூக்கிட்டு வந்துருவாய்ங்க. இந்த வேலைய ரொம்ப அழகா பண்ணுவாய்ங்க. சவுதியில இருந்து எப்படி நைட்டோட நைட்டா தூக்கிட்டு வந்தார்களோ, அதே போல இந்த வேலைய பண்றக்கு அமெரிக்கா ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறது தான். உக்ரைனுக்குள்ளேயே யுத்தம் இருக்கிற வரையும் பெரிய அளவுல தோல்வி முகத்துல இருந்த உக்ரைன் ராணுவம்,
உக்ரைனுக்கு வெளியில யுத்தத்த கொண்டு அதாவது ரஷ்ய எல்லைகள்லயும் யுத்தத்த கொண்டு வர்றது மூலியமா வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைச்சார்கள். படுதோல்வி அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சப்போர்ட்ட மொத்தமாவே இழந்துட்டார்கள். இந்த இடத்துல நம்ம அமெரிக்கா சப்போர்ட் குறையுது, அடுத்து 0வ நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு ஆட்கள பார்க்கணும். அந்த ஆட்கள் இந்த இடத்திலேயே நாங்க இல்லடா தெரியுமாடா? யுத்தம் ஐரோப்பாக்குள்ளயாடா நடக்குது? அது எங்கேயோ நடக்குதுடா. அப்படிங்கிற மாரி தான் ஐரோப்பாவோட மனநிலை இருக்கு. ஒரு தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் விடுறதே இல்ல. ஒரு நாடும் இது சம்பந்தமா பெரிய அளவுல ஆக்ரோஷமான ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் ரிலீஸ் பண்றதே இல்ல. அதாவது நாடு விடுறது, தலைவர்கள் விடுறதுன்னு பிரிச்சு பார்க்கறக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, சில விஷயங்கள 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சகம், இல்ல அந்த நாட்டு ஏஜென்சிகள் அமைச்சகம் குடுத்த செய்தி கசிஞ்சுச்சு அப்படின்னு வெளியிடுறது, இந்த எல்லா ஒட்டுமொத்த ஜோலிக்கும் லீவ் குடுத்துட்டார்களா? இல்ல ரிட்டயர்மென்ட்டே குடுத்துட்டார்களான்னு தெரியல. பயங்கரமான அமைதி. அப்ப ஆக மொத்தம் ஒரு பெரும் கூட்டம் இந்த யுத்த களத்த விட்டே வெளியேறிருச்சு. அடுத்ததாக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அண்ணன் அமெரிக்கா, "நான் வெளியேற போறேன்டா. இதெல்லாம் என்ன புது விஷயமா? முதல் நாள்லயே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு காலகட்டத்துல நான் வெளியேறி தானே ஆகணும். அந்த நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி அவர்களும் வெளியேற ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனா அப்படி வெளியேறும்போதும் கொடுமையான சம்பவங்கள் நடக்குது. இது யாருக்கு சாதக, பாதகம் அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல தெரியும். இந்த சாதக, பாதகம் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்கா, ரஷ்யா. உக்ரைன பொறுத்தவரையும் சிதர்றது தான். 100 பீஸா சிதறுதா, இல்ல 1000 பீஸா சிதறுதாங்கிறது மட்டும் தான் வேடிக்கை. ஏன் 100க்கும் 1000த்துக்கும் இருக்கு அப்புட்ன்னா, தலைவன் அவ்வளவு மோசமான ஆளா இருக்கான். ஜெலன்ஸ்கிய நம்புனதோட விளைவு, இவ்வளவு சேதாரத்த சந்திக்க வேண்டியதா இருக்கு.